ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அப்கமிங் எபிசோட் ரிவ்யூ பார்ப்போமா? நம்ம ராஜலட்சுமியை வந்துட்டு பாக்யராஜ் வந்துட்டு எப்பவுமே எதிர்த்து பேச மாட்டாங்க இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் மலர் பேச்சை கேட்டுட்டு ராஜலட்சுமி பண்ண தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு பாக்யராஜ் வந்துட்டு ராஜலட்சுமி எதிர்த்து பேசினதை நினச்சி ராஜலட்சுமி சரியான கோவத்தில் இருக்காங்க. ராகவன் கிட்ட மலரை பற்றியும் மதியை பற்றியும் ரொம்பவே தப்பு தப்பாக திட்டிகிட்டே இருக்காங்க. மலருக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாளாக நமக்காக நம்ம புருஷன் வந்துட்டு எதுவுமே பேசலை. இப்போ ஃபஸ்ட் டைம் பேசினதை நினச்சி மலர் வந்துட்டு பாக்யராஜ்கிட்ட சொல்லி, என்ன பாக்யராஜ் ஃபஸ்ட் டைம் பொண்டாட்டிக்காகலாம் பேசின மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாக்யராஜும் ஆமாம், அம்மா பண்ணது தப்பு இல்லை, தப்பு பண்ணால் தட்டி கேட்க தானே செய்யணும், அதனால தான் கேட்டேன், இதில் என்ன இருக்குது, நீ இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத, இனி நான் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்யராஜ் சொல்கிறாங்க. மதிய மலரும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க, சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அத்தைக்கு வேறு வேலையே இல்லை, இந்த துணியெல்லாம் நம்மளை துவைக்க சொல்கிறாங்க பற்றியா அப்படி சொல்லிட்டு பேசியிருக்காங்க. இதை வந்துட்டு ராஜலட்சுமி பார்த்துட்டு, சிரித்து சிரித்து பேசுகிறீங்களா, நல்லா பேசுங்க, ஒரு நாள் இதுக்கெல்லாம் நான் முடிவு கட்டுறேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மதி வந்துட்டு ரூமுக்குள்ளே வராங்க. ரூமுக்குள்ளே வந்துட்டு செல்லில் ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சுரேஷ் ரூமுக்குள்ளே சாப்பிட்டுட்டுலாம் ரூமுக்குள்ளே வராங்க. ரூமுக்குள்ளே வந்துட்டு பெட்டுக்குள்ளே வந்து உட்காடுறாங்க. அப்புறம் திடீர்னு சுரேஷுக்கு ஃபோன் வருது. ஆஃபீஸ்லேருந்து சுரேஷுக்கு கால் வருது. ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நிம்மதி இல்லை, ஆஃபீஸுக்கு போனாலும் நிம்மதி இல்லை, எப்போ பாரு இந்த வேலை வேலை வேலை, கொஞ்சம் கூட ஃப்ரீயாக விடுறது இல்லை அப்படி சொல்லிட்டு சுரேஷ் வந்துட்டு டென்ஷனாக ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இல்லை, எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. 2-3 ஃபோன் கால் வருது. சுரேஷும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இதை வந்துட்டு மதி வந்துட்டு கண்டுக்காமல் உட்காந்து செல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் வந்துட்டு மதியை பார்த்துட்டே இருக்காங்க. என்ன நான் கடந்து எங்கள் டென்ஷனில் அங்கேயும் இங்கேயும் நடமாடிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், அவள் பாட்டுக்கு உட்காந்து செல் பார்த்துட்டு இருக்காள், ஏன் தான் இப்படி இருக்காளோ, இன்னைக்கு இவளை ஒரு வழி பண்ணக்கூடாது, எப்பவுமே கேட்போம் அப்படி சொல்லிட்டு சுரேஷ் வந்துட்டு பெட்டில் உட்காந்து மதிக்கிட்ட பேசுகிறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் பாட்டுக்கு அங்கே இங்கேயும் டென்ஷனில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன், என்ன ஒரு மனுஷனா நீ மதிக்கிறியா? என்ன ப்ராப்ளம்னு ஏதாவது கேட்குறியா? உன் பாட்டு செல் பார்த்துட்டு இருக்க, எனக்கு கொஞ்சம் கூட புருஷனா நினைக்கவே மாட்டியா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு மதி வந்துட்டு, என்னங்க உங்கள் பிரச்சனை, நான் பாட்டுக்கு என் பாட்டுக்கு அமைதியாக தானே இருந்துகிட்டு இருக்கேன், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் வந்துட்டு, முன்னாடிலாம் இந்த வீடு ரொம்ப அமைதியாக இருக்கும் தெரியுமா, இப்போ ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரில, ஒரே பிரச்சனையாகவே இருக்குது, வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா வீட்லேயும் நிம்மதி இல்லை, சரி ஆஃபீஸ்க்கு போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா ஆஃபீஸ்லேயும் நிம்மதியாக இல்லை. மதியம் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லும்போது எனக்கு வேலையே செய்கிறதுக்கு ஓடலை, ஒரே தலைவலியாக இருந்துச்சு. அண்ணி தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ ஏதாவது இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை ஒரு புருஷனை மதித்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? உன் பாட்டு தானே இருக்க, வேற எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சுரேஷ். அதுக்கு மதி வந்துட்டு, இங்கே பாருங்கள், அத்தை வந்துட்டு என்கிட்ட துணியை துவைக்க சொன்னாங்க, நானும் சரின்னு சொன்னேன், ஆனால் அண்டர்வியரில் என்னால் துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமே நான் வந்து பிரச்சனையை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க அம்மா தான் தேவையில்லாமல் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, பாக்கியராஜ் அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி பிரச்சனையே பெருசாக்கிட்டாங்க, இதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் எது கேட்குறதா இருந்தாலும் உங்கள் அம்மாவே கேளுங்க, என்ன போட்டு டென்ஷன் படுத்திட்டு இருக்காங்க சரிங்களா அப்படி சொல்லிட்டு மதி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சுரேஷுக்கு ரொம்ப கோபம் வருது. அம்மா தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா நீ இப்படி தான் இருக்கா, எனக்கு என்ன சொல்லனே தெரில, ஆஃபீஸ்லேயும் டென்ஷன், வீட்லேயும் டென்ஷன். முன்னாடிலாம் அமைதியாக இருந்த வீடு இப்போ எப்பம்பாரு சத்தமாகவே இருக்குது, ஒரே சண்டை சண்டை, இது மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்குது, இது உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மதி வந்துட்டு ரொம்பவே போல்டாக பதில் சொல்கிறாங்க. முன்னாடிலாம் வீடு அமைதியாக இருந்துச்சுன்னா உங்கள் அம்மா வந்துட்டு, நான் சொல்கிறது தான் கரெக்டு, நான் என் பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடக்கி வச்சுட்டு இருந்தாங்க, அதனால் உங்கள் வீடு வந்து முன்னாடி அமைதியாக இருந்துச்சு. ஆனால் அவங்க பண்ணுற தப்பு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இப்போ நான் வந்துட்டு இருக்கேன் இல்லையா, அதனால் சண்டை வரதான் செய்யும், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி சொல்கிறாங்க.
இத கேட்டதும் சுரேஷுக்கு வந்துட்டு ரொம்பவே கோவம் வருது. "என்ன நெனச்சுட்டு இருக்க நீ? நான் என்ன சொன்னாலும் பதிலுக்கு பதில் பேசுவியா? புருஷன் இன்னும் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டியா? என்ன சொன்னாலும் சரி பதிலுக்கு பதில் தான் பேசுற" அப்படி சொல்லிட்டு சுரேஷ் வந்துட்டு கேட்குறாங்க. அதுக்கு மதி வந்துட்டு, "இப்போ நான் உங்ககிட்ட ஏதாவது பேசினேன்னா, ஆ நீங்க தானே என்கிட்ட வம்பா வந்து உட்காந்து உங்க அம்மா பண்ணதெல்லாம் எதுவுமே தப்பு இல்லாத மாரி சொல்லிட்டு என்ன வந்து குறை சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப என்னையே குத்த சொன்னா நான் என்னதான் செய்றது?" அப்படி சொல்லிட்டு மதியம் வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டே பேசுறாங்க. அதுக்கு சுரேஷு, நான் உன்ன பார்த்து தானே பேசிட்டு இருக்கேன். நீ என் முகத்த பார்த்து பேசு. ஏன் ஃபோன் பார்த்து பேசுற?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மதி வந்துட்டு, "உங்ககிட்ட பேசுற நிலைமையில நான் இல்ல. எனக்கு வேலை இருக்கு. நான் வந்துட்டு வேலைக்காக இன்டர்வியூலாம் பார்க்கணும். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. தப்பு பண்ணது உங்க அம்மா சரிங்களா? ஆ அவங்களோட அண்டர்வியர்லாம் அவங்க தான் துவைக்கணும். சரிங்களா? மருமகளா இருக்கிறதுக்காக நான் வந்து துவைக்க முடியாது. நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க நீங்க பதில் சொல்றீங்களான்னு சொல்லிட்டு மதி வந்துட்டு கேட்குறாங்க சுரேஷ் கிட்ட. சரி கேளு" அப்படின்னு சுரேஷ் சொல்றாங்க. அதுக்கு நம்ம மதி வந்துட்டு, உங்க அம்மா வந்துட்டு உங்க அப்பாவோட அண்டர்வேர் என்ன துவைக்க சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி என்னோட அப்பாவோட அண்டர்வேர நீங்க துவைக்க சொல்றேனா? துவைப்பீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சுரேஷ் வந்துட்டு கோவமா, ச்சீ இப்ப நான் எப்படி அத துவைப்பேன்? ம். உங்க அப்பாவோட அண்டர்வேர நான் துவைக்கணுமா? இது நல்ல கதையா இருக்கு. நான் யாரு? நான் வந்துட்டு போலீஸு. கொஞ்சம் மட்டும் புரிஞ்சுகிட்டு பேசு சரியா? அப்படி சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. அதுக்கு மதி வந்துட்டு, இப்போ எப்படி இருக்கு? இதே மாதிரி தானே எனக்கும் இருந்திருக்கும். உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நீங்க மட்டும் எங்க அப்பாவோட துணிய துவைக்க சொன்னா உங்களுக்கு மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல. அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும். அடுத்தவங்களோட நிலைமையும் புரிஞ்சுகிட்டு பேசுங்க சரியா? அப்படி சொல்லிட்டு நம்ம மதி வந்துட்டு ரொம்ப போல்டா பேசுறாங்க. இத கேட்டதும் சுரேஷுக்கு ரொம்ப கோவம் வருது. "உன்கிட்டலாம் வாய் பேச முடியுமா? நான் என்ன சொன்னாலும் நீ பதிலுக்கு பதில் தான் பேசுவ. நீ இப்படி தானே தெரிஞ்சது தானே விடு" அப்படி சொல்லிட்டு சுரேஷ் கோவமா எந்திச்சு போயிடுறாங்க. அப்புறம் மதியம் அவங்க பாட்டுக்கு வேலை சம்மந்தமா இன்டர்வியூக்கு செல் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி சுரேஷ் கிட்ட, "டேய் இவன் பொண்டாட்டிய பார்த்தியாடா? எப்படிலாம் பண்றா? உன் அண்ணி முன்னாடிலாம் வாய் பேசுவாளாடா? இப்போ மதி கூட சேர்ந்துக்கிட்டு என்ன எப்படிலாம் பேசுறா தெரியுமா? நீயும் பார்த்துட்டு தான் இருக்க. உன் அண்ணனும் பார்த்துட்டு தான் இருக்கான். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? கொஞ்சமாட்டும் ஏதாவது கேட்குறீங்களாடா?" அப்படி சொல்லிட்டு ராஜலட்சுமி சுரேஷ் கிட்ட சொல்றாங்க. சுரேஷ் வந்துட்டு அதுக்கு, "ஏம்மா நீ பண்ணது தப்பு தானம்மா. ஏதாவது ஒரு பிரச்சனை தன்னால வந்தா பரவாயில்ல. நீயே தன்னால பிரச்சனை கிரியேட் பண்ணாதம்மா. அப்பாவோட அண்டர்வேர ஒண்ணு நீ துவை, இல்ல அவரே துவைக்கட்டும். நீ எதுக்கு மதிய போட்டு துவைக்க சொன்ன? அதனால தான் 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டாங்க. இனிலாம் இந்த மாதிரி பண்ணாது சரியா?" அப்படி சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி, "நீயும் வர வர ரொம்ப மாறிட்ட. உன் அண்ணனே மாதிரி. எனக்கு என்ன சொல்லனே தெரியல. 2 ஆம்பளை பிள்ளைங்கள பெத்துட்டு இப்போ நான் கிடந்து அழுறேன்" அப்படின்ட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. அதுக்கு சுரேஷ் வந்துட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. மதி வந்துட்டு எனக்கு எப்பவுமே பிடிக்காது சரியா? மதியோட கேரக்டரே பிடிக்காது. என்ன சொன்னாலும் இப்போ கூட ரூமுக்குள்ள நான் பதிலுக்கு பதில் தான் பேசுகிறேன். அவளை பார்த்தாலே நினச்சாலே எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. நீ போட்டு தேவையில்லாத போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீ எப்போவுமே உனக்கு தான் சப்போர்ட் சரியாம்மான்ட்டு சுரேஷ் வந்துட்டு ராஜலட்சுமி கிட்ட சொல்கிறாங்க.